அருமையான மிஸ்டர் கணேஷ், நீங்கள் வந்து ஒரு 2 வாரம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இன்ட்ராஃபை சேர்ந்த நபர். இப்போ முதல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் ஆரவாரியம் செய்கிற வேலைகள்லாம் கொஞ்சம் நல்ல வேலைகள் நம்ம சேர்ந்து செய்ய போகிறோம். இன்னமும் இந்த ரீசெண்டாக இன்ட்ராஃப் நேஷனல் கன்வென்ஷனில் நான் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தோம். அதாவது மற்ற இயக்கங்களோட இப்போ வந்து ஓவர்லாப்பிங் ஒப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிற ஓவர்லாப்பிங், அதாவது ஒற்றுமையை உள்ள நோக்கங்கள் மற்ற இயக்கங்களோட சேர்ந்து செயல்படுறதா நம்ம ஒரு தீர்மானம். ஆனா தமிழ் ஆரவாரியம் அவங்க பிளாட்ஃபார்ம் வந்து தமிழ் ஸ்கூலுக்கும் சீன ஸ்கூலுக்கும் வாரியம் தேவை, நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு வாரியம் தேவை. அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க எடுத்துருக்காங்க. ஆனா இன்ட்ராஃப்ல நாங்க என்ன சொல்றோம், ஏன் 2 சிஸ்டம்? எதுக்கு? நம்மளாம் இந்த நாட்டு குடிமகன், ஒரே சிஸ்டம், ஒரு சிஸ்டம். தமிழ்ல சீனத்துல பரவாயில்ல, லாங்குவேஜ் தனிப்பட்ட இருக்கு, ஆனா ஒரு சிஸ்டம். இது நம்ம சொல்றோம். ஒற்றுமை எங்கிருந்து வருதுன்னா, தமிழ் ஆரவாரியம் சொல்றது நாளைக்குள்ள விஷயம், நாங்க சொல்றது நாளானைக்கு உள்ள விஷயம். 2 பேரும் சேர்ந்து செய்யணும். நாளைக்கு உள்ளதும் நாளானைக்கு உள்ளதும் சேர்ந்து செய்யணும். சோ அதனால நம்மளுக்கு ஒற்றுமைனா வேறுபாடுனா சண்டை, சும்மா கருத்து. உங்க பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நம்ம பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனா உண்மையிலே பார்த்தா நம்ம சமூகத்துக்கு 2 பேரும் நல்லது செய்யணும்னு நம்ம குறிக்கோள். சோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா செய்யணும். ஏன்னா நிறைய வேலைகள் இதுக்கப்புறம் நிறைய வேலைகள். அதுவும் இன்னொன்று வந்து இப்ப நம்ம முருகன் சார் சொல்லி போன மாதிரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அரசியல் கட்சின்னு போனா இப்படித்தான். இப்ப 50 வருஷமா நம்ம வந்து இந்த தமிழ் பள்ளி எந்த வருஷத்துல, நீங்க எந்த வயசா இருந்தாலும் சரி, எந்த வருஷத்துல ஒரு பிரச்சனையா இருந்தா, அதே வழியில இப்போ நம்ம வந்து தனிப்பட்ட முறையில ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா இன்னும் 50 வருஷத்துக்கு இப்படியே தனிப்போம். அடிப்படை மாற்றங்கள். சோ இப்ப நம்ம செய்ய போற வேலைகள் வந்து என்னன்னா, இந்த வாரியங்கள் அமைச்சு, இணையங்கள நாடுபுறம் அமைச்சு, நம்ம வந்து வாரியங்கள் மூலமா அடிப்படை பாலிசிஸ இந்த நாட்டில் மாற்றணும். வாரியங்கள் ஸ்கூல்ஸ் மாத்திரம் இல்லை, நேஷனல் பாலிசியே மாற்றணும். சோ தட் கடைசியில நம்மளுக்கு இருக்கிறது ஒரு சிஸ்டமா வரும். சோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வாரியம் அமைக்கும் போது நல்ல நபர்களா இருக்கிறோம், நாணயமான நபர்களா இருக்கிறோம், இல்லாட்டினா அரசியல் கட்சி எந்த கட்சின்னு தக்கேரா வந்து குழப்பம். இது வந்து எங்களுக்கு இந்த 5 வருஷத்துல கண்ட அனுபவங்கள். எந்த கட்சின்னு இதுல நம்ம வந்து நாணயமா இருந்தோம்னா அவங்க வந்து நம்மள மேனிபுலேட் பண்ண முடியாது. சோ நீங்க வந்து வாரியம் அமைக்கும் போது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. இன்னொன்னு வந்து கொஞ்சம் தைரியமா உள்ளவங்களை நியமிக்கணும். அப்படியே நம்ம வந்து அதிகாரத்துக்கு பயந்துகிட்டே இருந்தோம்னா நகரா என்ன வேண்டாலும் நகரா. கொஞ்சம் தைரியம் இருக்கும். நாங்க இன்ட்ராஃப்ல இந்த மாதிரி தலைமைத்துவம் கொடுத்தோம். தைரியமா நம்ம செய்யணும். சோ நீங்க வந்து அமைக்கும் போது வாரியங்கள் அமைக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 13 ஸ்கூல் வந்திருக்கீங்க. 13 ஸ்கூல்லையும் 9 ஸ்கூல், 4 ஸ்கூல்ல இருக்குன்னு வச்சுக்கோம். 9 ஸ்கூல் 13 முதல்ல, அப்புறம் 28, அப்புறம் 4 கிராமம்.
ஒவ்வொரு வாரியமும் நல்ல நபர்களா சேர்ந்து நீங்க வந்து அமைக்கணும். நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் அப்படியே கேட்டு இன்னும் பதில் கிடைக்கல. அதாவது வாரியங்கள் எப்படி அமைக்கப்படணும், அதாவது எலெக்ஷனா எப்படி, அந்த விவரம் நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும், கொஞ்சம் சொல்லணும். ஸோ அதோட தேங்க்யூ. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்களோட செயல்பாட்டு முறை சிந்தனை எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. சார் உங்களோட வாழ்த்துக்கள். முதல் தடவை சந்திக்கிறேன், பத்திரிகையில் ஒரு தடவை பார்த்துருக்கேன். நீங்கள் வாரியை எப்படி அமைக்கணும் அப்படின்னு முக்கியமான கேள்வி. அது செயல்பாட்டு முறை. இந்த முதல் முயற்சியை வந்துட்டு அந்த தலைமை ஆசிரியர் எடுக்கணும். தலைமை ஆசிரியரோட ஈடுபாடு ஒத்துழைப்பு இல்லாம வாரியம் அமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், சுலபம் இல்லை. இன்ஃபேக்ட் செயல்படாது. அந்த தலைமை ஆசிரியருக்கு துணையா வந்து அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இருக்கணும். அங்க வந்து ஒரு முன்னாள் மாணவர் சங்கம் இருந்தாலும் அவங்க இருக்கணும். அந்த தலைமை ஆசிரியர் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, பொதுமக்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கம், வேற யார் யார் நல்ல உள்ளங்களா இருக்குங்க அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யணும். அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யறப்ப இந்த வாரியத்தோட அவசியத்தை வந்து அவங்க விளங்கி சொல்லணும். சில இடங்கள்ல வந்துட்டு அவங்களுக்கு சரியான தெளிவு இல்லை, எங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லுன்னா நாங்க உடனே போய் விளக்கத்தை கொடுத்து அந்த வாரிய அமைக்கிற செயல்பாட்டு முறையெல்லாம் செஞ்சு வாரியம் அமைச்சிட்டு வந்துடுவோம். சில இடத்துல வந்து 2-3 நாள் பிடிக்கும், 2-3 நாள் மீட்டிங். ஆக அந்த முதல் கூட்டம் ஏற்பாடு செய்யணும். இதுல வந்துட்டு இந்த தலைமை ஆசிரியர், இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் யார் யார் வாரியத்துல வர போறாங்கன்ட்டு ஒரு 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 சிந்தனை, ஒரு ஒரு செலக்ஷன் போல மனதளவுல செஞ்சுக்கணும். அன்றைக்கு வந்துட்டு ஜனநாயக முறையில வந்துட்டு நீங்க கை தூக்கி ஒரு தலைவர், இவர் செயலாளர் விட்டீங்க, அந்த வாரியம் வந்து சரியான முறையில் அமையாது. இது ரொம்ப முக்கியம். நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்லல. தகுதியானவர்களை தெரிவு செய்யணும், நம்பர் 1. அது வந்து படிச்சவங்க நான் சொல்ல விரும்பல. படிக்காத சில அறிவாளிகள் இருக்காங்க, எல்லா முறையும் தெரிஞ்சவங்க, நம்மளோட நல்லா காரியம் செய்வாங்க. அது தகுதி உள்ளவர்கள். சார் சொன்னபடி நாணயம் ரொம்ப முக்கியம். ஒரு வாரிய உறுப்பினர் வந்திருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு நாணயம், அந்த கண்ணியம், அந்த பொதுமக்கள் பார்த்ததுமே வந்து ஒரு மதிப்பு வரணும். அவர் வாரிய தலைவர் வந்திருக்கிறார், அந்த ஸ்கூல் இனிமேல் நல்லா வரும், பிரச்சனை இருக்காது அப்படின்ற அப்படின்ற அடையாளம் காணணும். அப்ப பொதுமக்கள் கூட்டத்தை வந்துட்டு அந்த கூட்டத்தை யாரும் வந்துட்டு வழி நடத்தலாம். ஆனா சில சமயத்துல வந்து அந்த தலைமை ஆசிரியர் கொஞ்சம் திறமையா இருப்பாங்க, அவங்கள கூட வழி நடத்தலாம். முடிஞ்சா நாங்க வருவோம், இல்ல இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. 3 மகான்கள் இருக்காங்க, முன்னாள் தலைமை ஆசிரியர், கற்றவர்கள், அனுபவசாலிகள், மிஸ்டர் ராஜமாணிக்கம், முனுசாமி, ராமசாமி, இவங்களை பயன்படுத்துறேன். இந்த வட்டாரத்துல அலுவலாவே வந்து நான் குமாரனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வழி நடந்த பிறகு அவங்களுக்கு தெரியும். ஆக அந்த கூட்டத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா, முதல்ல வாரிய அமைக்கிறதோட முக்கியம் யார் யார் பிரதிநிதி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். PIBG 3 people, முன்னாள் மாணவர் சங்கத்தில் 3 பேர், அப்புறம் இந்த புண்ணியோக்கம் அப்படின்னா மற்ற இயக்கங்கள்ல இருந்து வரலாம், மாய்காவில இருந்து வரலாம், IPF இருந்து வரலாம், DAP இருந்து வரலாம், இன்ட்ராப்ல இருந்து வரலாம், மக்கள் சக்தியில இருந்து வரலாம், எதுலையா இருக்கட்டும், நல்ல உள்ளங்கள். அதுல வந்து ஒரு 3 பேர், அப்புறம் 3 பேர் இன்னும் ரொம்ப நாளைக்கு உள்ளவங்க, இவங்க தான் கடைசி ட்ரஸ்டியா வருவாங்க. அவங்களால உங்களால அடையாளம் காண முடியலன்னு வச்சுங்களேன். 12 பேர் உங்களால அடையாளம் காண முடியல, 9 பேர் தான் முடியுதா, விட்டுருங்க. 9 பேரையும் வச்சு வாரி அமைங்க, பிரச்சனை இல்லை. அதை வந்து ஹரி பண்ண வேண்டியதில்லை, அவசரப்பட வேண்டியதில்லை. அந்த வாரிய எண்ணிக்கை, உறுப்பினர் எண்ணிக்கை பிறகு நீங்க வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம், எண்ணிக்கை பெருக்கிக்கலாம் பிறகு. அது குறைஞ்சி வந்து ஒரு 8-9 பேர் அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு கூட்டத்தை நீங்க நடத்தும், அதான் முறை. ஆனா ஃப்ரீ ஜனநாயகத்தை விட்டுட்டீங்கன்னா சில இடத்துல வந்துட்டு அந்த சிந்தனையெல்லாம் ஒரு மாறுபட்ட சிந்தனை உள்ளவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா கையை தூக்கி போடுங்கன்னா ரோமான வந்து உட்காந்துட்டாங்கன்னா போச்சு. அதுல கவனமா இருக்கும் சார். சோ அந்த முதல் நாள் வந்துட்டு 9ல இருந்து 12 பேர் தெரிவு செஞ்சாச்சு. முதல் நாள் வந்து இவர் தலைவர், இவர் துணைத் தலைவர் அப்படின்ற அவசியம் இல்லை.
எல்லா வாரிய உறுப்பினர்கள் நல்லா கேட்டீங்க. முதல் நாள் அப்ப முதல் கூட்டம் வந்து 9 இருந்து 12 பேர்களை வந்து வாரிய உறுப்பினர்களா நியமனம் செஞ்சிருக்கோம். அதுலயே வந்து பிறகு வந்து ஒரு மாசத்துக்கு சென்றோ ஒரு வாரத்துக்கு சென்றோ 2வது கூட்டம் ஏற்பாடு செய்து இந்த தெரிவு செய்யப்பட்டவர்களே வந்து உட்கார்ந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்ப நாம எல்லாம் 9 பேர் 12 பேர் வாரியத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த 12 பேர்ல யார் தலைவர், யார் துணை தலைவர், HM வந்து ஆட்டோமேட்டிக் செக்ரட்டரி, அப்புறம் யாரு துணை செயலாளர், யாரு பொருளாளர், மற்றவங்க வந்துட்டு வாரியத்துல வந்து AJK வாரிய உறுப்பினர். அந்த ட்ரஸ்டியை வந்து நீங்க இப்ப அவசியமா நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரஸ்டி எப்போ வருவாங்கன்னு சொன்னா ஒரு நிலம் வரப்போகுது, அது அடையாளம் கண்டு அது சரியான அடிப்படை வேலையெல்லாம் செய்யணும். ஒரு நிலத்தை வந்து அரசாங்கத்துக்கு பெறணும்னா அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்து ட்ரஸ்டி எழுதிக்கிட்டு லாயர் நோட்டீஸ் இது பண்ணி எக்ரிமெண்ட் பண்ணி அந்த ட்ரஸ்டிகளை நியமனம் செய்யலாம். அதான் வழிமுறை. ஆக அந்த 2வது நாள்ல வந்துட்டு you will formulate your chairman, deputy chairman, assistant secretary, Bandahari and the AJKs who are involved. இப்போ முதல் நாள் அன்னைக்கு வந்துட்டு இந்த ஆசிரியர் கூப்பிட்டு அந்த 9 பேர் தெரிவு செய்திருக்காங்க இல்லையா, ரொம்ப முக்கியம். அன்றைக்கே வந்து அந்த 9 வாரிய உறுப்பினரும் 12 பேர் கிட்ட அவங்களோட ஐசி எடுத்துட்டு வந்து போட்டோஸ்டாட் காப்பீஸ் அன்றைக்கே செய்திருங்க இல்லைங்களா. பெரிய வாத்தியார்னா இல்ல பெரிய வாத்தியார் வந்து will call for the meeting. He doesn't have a big say in selecting the people or directing. அதுக்கு நாங்க இவங்கள நியமனம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. இவங்களுக்கு வந்து சில வழிமுறைகள்லாம் நாங்க சொல்லி கொடுத்திருக்கிறோம். எங்களோட நோக்கம் சரியான வாரியம் அமைய வேண்டும், சரியான சிந்தனை உள்ள வாரியம் அமைய வேண்டும், அரசியல் சார்பில்லாத வாரியம் இருக்க வேண்டும், ஆனா அரசியல்வாதிக்கு பயப்படாத வாரியமாகவும் இருக்க வேண்டும். அந்த வாரியம் அந்த தலைமை ஆசிரியர் கூட இணைந்து செயல்படக்கூடிய வாரியமா இருக்க வேண்டும். அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு கூட இணைந்து செயல்படக்கூடிய வாரியமாக இருக்க வேண்டும். ரொம்ப தெளிவா இருக்கணும். மிஸ்டர் முருகையன் அவங்க சொன்னாங்க, இப்ப இதுல வந்துட்டு 15 வாரியம் அமைச்சுட்டு அவசரப்பட வேண்டியதில்லை, காரியம் விட்டு போயிடும். அப்புறம் அந்த ரோமான வாரியம் தவறான வாரியம் வந்துச்சுன்னா அவங்களை தூக்கி போடுறதுல சரியான தலைவலி வரும். சில எல்லாம் போய் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக கவனமா செய்ய வேண்டும். நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, குறிப்பா பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வந்து கட்டி கொடுக்கறதுன்னா டக்குனு ஒரு பையனை பார்த்து அதான் கட்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, பொம்பளையோ ஆம்பளையோ எவ்வளோ அக்கறை எடுக்கிறோம். நல்ல பையனா நல்ல பொண்ணா வேலையா வச்சு பார்ப்பானா, கடைசி வரைக்கும் நெற்கால நம்ம பார்ப்பானா, எவ்வளவு சிந்திக்கிறான். அதே போல இங்க சிந்திச்சு செயல்படும். ஆக அந்த 2வது முதல் நாள்ல வந்துட்டு அப்புறம் ஃபார்ம் பின்னு ஒண்ணு இருக்கு. தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒண்ணு அடையாள கார்டு நகல், 2வது ஃபார்ம் பில வந்துட்டு அவங்க ஃபுல் பண்ணணும். அதெல்லாம் இவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியருக்கு தெரியும். அதோட வழிகாட்டுதல் தான் இது. லம்பாஜா புகழ்வாளர் பள்ளி மேலாளர் வாரிய வழிகாட்டு. இது வந்து அப்கோர்ஸ் கல்வி அமைச்சர் வந்து அங்கீகாரம் வந்துட்டார். ஓபன் தி பேஜ். இவர் டெபுட்டி மினிஸ்டர் விகாசி அவங்க வந்துட்டு அதுக்கு வந்து பொது மொழி கொடுத்தாங்க. விகாசியம் பிளஸ் அலிமுல்லா the DG of the Director General of this thing plus மஜ்லிஸ் குரூப் சார் அவங்களோட வாழ்த்துறையோட வழங்கப்பட்டது. ஆக இதை வந்து கையேட பயன்படுத்தி செய்யலாம். ஆக அந்த ஃபார்ம் பி வந்து ஒரு வாரிய உறுப்பினர்களும் 4 வாரங்களை ஃபில் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு ஃபார்ம்லையும் வந்துட்டு மறுநாள் 2வது மீட்டிங்ல வந்து தலைவரை தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல, அவர் வந்து எல்லா ஃபார்ம்லையும் சைன் பண்ணி சாப் பண்ணுவார். இந்த ஃபார்ம்ல வந்துட்டு தலைமை ஆசிரியருக்கு இடமே இல்லை, அவங்க எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இதெல்லாம் இணைச்சி அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், செகண்ட் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், அப்புறம் அந்த ஏஜென்ட் அவங்க லிஸ்ட் எல்லாம் போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் செஞ்சு அனுப்ப வேண்டியது தலைமை ஆசிரியரோட பொறுப்பு.
ஏன்னா அவங்க செக்ரட்டரி ஆஃப் த வார்ட். She is an automatic secretary working for the Minister of Education. இப்போ நாங்கெல்லாம் ஒரு வகையில மினிஸ்டர் எஜுகேஷனுக்கு நாங்கள் துணையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது என்னோட காரியமே இல்லை, என்னோட வேலையே இல்லை. நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நல்லா இது. நானும் சின்ன பையன் இல்லை, ஆனா நமக்கு ஒரு கடமை இருக்கு. சமுதாயம், நாங்கள் யாரு, நான் சொன்னீங்கல்ல, ரொம்ப முக்கிய முயற்சி செய்யறவங்க நான் சொன்னீங்கல்ல. ஓகே, அது ஆக அவங்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்த வரையில இந்த 2 கூட்டத்தை வந்து வாரியத்தை நியமனம் பண்ணிட்டு யாரையும் தலைவர் பண்ணிட்டு அந்த மினிஸ்டர் ரெடினா அந்த பள்ளியில் வாரியம் அமைக்கப்பட்டது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பெட்டர் ஆஃப் டைம். சில இடத்துல வந்து 1 மாசம் 4 மாசம் முடிச்சு என்னோட ஸ்கூல் வாரியம் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது இல்லை. ஆனா கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 மாசத்துலயே கூட சொல்லி கொடுத்துட்றாங்க. அது கூட எக்ஸாம்பிள் வாழ்வு சர்வீஸ் இருக்கிறார் வாத்தியார். வெரி குட். நான் அவங்களோட வாங்க சார், தம்பி நீங்க வாங்க. நேற்று சிஸ்டமிசஸ் தோட்டத்துக்கு வாரி அமைச்சு கரண்ட் அக்கௌண்ட் வந்து நாங்கள் திறக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். முந்தாங்க பணப்புறம் போய் ராஜஸ்தானி பேங்க்ல நான் எங்களோட இதெல்லாம் எனக்கு தெரியாது. கரண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு திறந்துட்டு 750 எடுத்துட்டு போயிருக்கேன். அப்படியே காத்துக்கிட்டு அங்க பேங்க் மேனேஜர் எல்லாவோ டாக்டர் வராது, ஒருத்தர் இம்போர்ட் வராது அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி சின்ன வச்சுக்கிச்சு. எவ்வளவு மினிமம் டு ஸ்டார்ட் கரண்ட் அக்கௌண்ட்னா $3000 3000. நாங்கள் வந்து அதுக்கு ரெடி ஆகல. ஆனா பரவாயில்ல, நாங்கள் எடுத்து முன்பணி போட்டு அக்கௌண்ட் திறந்துட்டோம். ஆக ஆசிரியர் கேட்க தலைமை விசாரிக்கிட்டு அவசரம் வாரியத்துக்கு பண்றீங்க. ஒன்னே இருக்கு, 1 லட்சம் வெள்ளிக்கு மானியம் நாங்க அரசாங்கத்தை கேட்க போறோம். அந்த 1 லட்சம் வெள்ளி மானியம் கேட்கறதுக்கு அந்த அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல வந்து இந்த வாரிய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நேமோட வாரியத்தோட அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் கொடுக்கணும். அப்ப மானியம் கிடைச்ச பிறகு அரசாங்கமே அந்த வாரியத்துக்கு தான் இந்த பணத்தை அனுப்ப போறாங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேரும். ஆக அரசாங்கம் கிளியரா இருக்கிறாங்க. இந்த ஜேகேஆர், இந்த பிஐபி அதெல்லாம் கொஞ்சம் காலம் கிடைக்குது. அவங்க வந்து அது வரும். ஏன்னா நீங்க வந்து பள்ளிக்கு என்ன செய்யறதுக்கு முனைப்பை காட்டுறீங்க, ஒரு துடிப்பை காட்டுறீங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பொதுக்கூட்டம் வச்சு பழையவர்களை மறக்காதீங்க, பழையவர்களை விடாதீங்க. அவங்ககிட்ட திறமை இருந்தா அவங்க சேர்த்துருங்க. தலைமை ஆசிரியர் முதல் கூட சொன்னாங்க இல்லைங்களா, பொதுமக்கள் கூட்டம் அல்ல. ஆமா, இப்ப சாரோட அந்த தலைமை ஆசிரியர் அதுக்கு முட்டுக்கட்டைனா என்ன செய்யுது? இது நிலவி வரும் ஒரு உண்மை. நான் குறையா சொல்லல, எவ்வளவு முயற்சி நாங்க பண்ணிட்டு எவ்வளவு எஃபர்ட் நாங்க எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியும். சில தலைமை ஆசிரியர்கள் கெஞ்சாத கெஞ்சல் அல்ல, ஆனா மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து 30-40 வருஷமா ஒரு பாசறை சிந்தனையில வந்துட்டு இருக்கவங்க. ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அப்புறம் கொடுத்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா சரி. அறவாரியை வந்து நீங்க நினைக்கிறபடி அவ்வளவு ஆள் பலம் உள்ளது அல்ல. எங்கிட்ட வந்து ஒரு 30 பேர் தான் இருக்கிறோம். அந்த வாரியத்திலே வந்து 30 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, உங்க சஜஷன் நான் எடுத்துக்கிறேன் சார். அதான் ஒண்ணுங்க, நம்ம எது செய்யறப்ப வந்துட்டு எடுத்தா அடிச்சோம் போனவங்க முடியாது. ரொம்ப டைட்ஃபுல்லா செய்யணும். ஆனா ஒண்ணுங்க சொல்லிருக்கேன், என்னோட அனுபவத்தை சொல்றேன். அந்த தலைமை ஆசிரியர் முதல்ல வந்துட்டு என் மூஞ்ச கூட பார்க்காத வரும், எனக்கு மரியாதை கொடுக்காத
காலேஜ்ல ப்ரொஃபஸர் இருக்கு அப்படின்னு சொன்னவங்களே அவர்களே படிப்படியாக நடக்கிறதெல்லாம் பார்த்து கூப்பிட்டு, சார் எனக்கு இன்னும் வாரி அமைச்சர் படுத்து வாங்க சார் ஒரு நாளைக்கு செஞ்சிருவோம் அப்படின்னாங்க. ஆக நமக்கு உள்ள இந்த குறுகிய நேரத்துல, நமக்கு உள்ள குறைந்த ஆழ்வனத்துல யார் யார் நமக்கு உகந்து போய் ஒத்துழைப்பு தருகிறார்களோ அதுல அட்டென்ஷன் செலுத்துவோம், அதுல கவனம் செலுத்துவோம். படிப்படியா மற்றதெல்லாம் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் பியூரோலாம் இம்பார்ட்டன்ட். இப்பங்க செய்தித்தாள்ல வந்து 3 பக்கத்துல வந்து எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டு வரேன். ஒரு ஆக்ஷன் பிளான் அதன்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். 6 புதிய தமிழ் பள்ளி தான் நீங்க நினைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 10 தமிழ் பள்ளி, புதிய 10 பள்ளிகளுக்கு நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களெல்லாம் பாக்குறோம்ல, இங்க இருக்க ஒரு பள்ளி வேணும், சில சமயத்துல இந்த பள்ளி வேணும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு we also got to do. சார் அனுபவத்தில் சொல்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்பு ஸ்லாங்கோட்ல வந்து எல்பிஎஸ் பேசுனீங்க. முருகன் ஒரு தமிழ் பள்ளி அமைப்பாளர் இருந்தாரு. முருகன் ஓகே. அப்ப இந்த டீம்ல உள்ளவங்க பேசும்போது ஒரு பொண்ணு போய் பேசியிருக்காங்க. மாதிரி பள்ளிக்கு வாரி என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து ஐஏஎஸ் பிடிச்சி போட்டுருவேன் 2000 இது சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளி தலைமை தமிழ் பள்ளி அமைப்பாளருக்கு அந்த கெப்பாசிட்டி அவ்வளவுதான். எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இந்த பொண்ணுக்கு அவர் பேசும்போது அந்த பொண்ணை உட்கார வச்சு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இது வந்து ஐஏஎஸ் எகெயின்ஸ்ட் ஆகுது, எல்பிஎஸ் பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு அழுது. அப்புறம் இது வந்து 2007 இந்த வாக்குல. ஸோ அப்ப நாங்க ஸ்லாங்ல போய் கொஞ்சம் கேம்பெயின்லாம் பண்ணும்போது, ஸோ இதே நீங்க சொல்ற மாதிரி 2 இயர்ஸ் நான் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சேன். ஸ்லாங் தமிழ் பள்ளிகளுக்கு சென்னை உள்ளிக்க விட மாட்டேன்னாங்க. ஆல் ப்ராப்ளம் யூ ஃபேஸ்ட். அப்பதான் கடைசியில் என்ன செய்யறதுன்னு நேரம் அந்த புக்கு எழுதுனேன். பட் ஐ குட் ரிலேஷன்ஷிப் வித் டான்சி அலிமுடி, பர்சனல் ரிலேஷன்ஷிப். அவரை வச்சு இந்த புக்கை நான் வெளியே செய்தேன். ஸோ ஐ ப்ரூவ் that this is not against the law. முதல்ல நீங்க கேட்டீங்கல்ல, பள்ளியில ஏன் வாரியம் அமைக்கணும்? பள்ளியில வாரியம் அமைக்கிறது, பள்ளியில் இயல்பாகவே வாரியம் இருக்கிறது. அந்த வாரியத்துல நீங்க மெம்பராக சேர போறீங்க, அவ்வளவுதான். நல்லா கேட்டீங்க. வாரியத்தை நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண அவசியமே இல்லை. நீங்க ரெஜிஸ்டர் பண்றது நீங்க அதுல வந்து அங்கத்துக்கு சட்டம் என்ன சொல்லுது? Every school shall have a board of management, governance. அந்த போர்ட்ல நீங்க மெம்பர் ஆவீங்க. சோ நான் என்ன சொல்றேன் சார், சொன்ன மாதிரி ஸ்லாங் உங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. So it takes time. But அதே தலைமையை சொல்லுவாங்க எகெயின்ஸ்ட் இருந்தா you engaged there. Why you don't like LPS? Why you don't like the LPS? You are looking for your interest. You are looking for community interest. I think we got engaged. We got engaged there. Okay, teacher, உட்கார்ந்து பேசுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? Why you against this LPS? உங்க பிரச்சனை சொல்லுங்க. She has to come up with a thing பண்ணுங்க. இல்ல வேண்டாம்னு சொல்ல முடியாது சார். டீச்சர், நீங்க சம்பளம் வாங்குறீங்க, நாங்க சமுதாயத்தை பத்தி சிந்திக்கிறோம், ஸ்கூல் சொத்தை பத்தி சிந்திக்கிறோம். நீங்க உங்களோட பிரச்சனை மட்டும் தான் பாக்குறீங்க. Okay, what is your problem? Let's discuss. So it takes time. It's a time consuming process lah. It's a engagement பண்ணி தான் ஆகணும் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். மீண்டும் பேசினா அது அக்ரிமெண்ட் சார் சொல்லிட்டாங்க ஒரு முடிவு. என்னன்னா முதல்ல வந்து பேச்சுவார்த்தை. ஆனா ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் அவங்களே சொன்னாங்க, கவர்மெண்ட் சர்வன்ட் முறையில அடுத்த ஸ்டெப் முதல் ரவுண்ட் வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம், முடியலன்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்க நிச்சயம் வேர்பலா தான் சொல்லுவாங்க. we got no proof. அப்ப கவர்மெண்ட் சர்வன்ட் முறையில ப்ரொசீஜர் என்னன்னா கடிதம், ஒரு பேஜோ அல்லது ஒரு பிக்சரோ பிளாக் அண்ட் ஒயிட்டா கடிதம் முதல்ல அவருக்கு மட்டும் எழுதுங்க, காப்பி போடாது பிபிடிக்கு. கவர்மெண்ட்டுக்கு அது சொல்ல தேவையில்லை, அவருக்கு கொடுங்க, அவருக்கு ரிசீவ் பண்ணாருன்றத ப்ரூஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது 2 வாரம் சென்று 1 மாதம் சென்று அவங்க ரிப்ளை பண்ணல, ஆக்ஷன் எடுக்கலன்னா அடுத்து காப்பி போடுங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு. அதுக்கும் அவங்க எடுக்கலன்னா ஸ்டேட்டுக்கு போடுங்க, ஃபெடரலுக்கு போடுங்க. எந்த பெரியவத்தரா இருந்தாலும் எடுப்பாங்க. சாரி, இங்க நிறைய பெரியவத்தர் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க முட்டுக்கட்டையா இருக்கிறாங்களா இல்லையான்னு 3 மாசத்துக்கு தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட். அதனால இது வந்து ஒரு சார் என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன சொல்ல வரோம், முகத்தை முடிச்சுக்கிட்டு நட்பு வளர்க்க முடியாது. எடுத்த உடனே ஒருத்தர் ஏசி முகத்தை முடிச்சுட்டேன்னா நான் நட்பு வளர்க்க முடியாது. ஆகவே பெரியவத்தரோடையோ அல்லது வேற யாரோடையோ நம்ம முகத்தை முடிக்க வேண்டாம். முதல்ல ஸ்மூத்தான அப்ரோச் போவோம். நடக்கலையா
ஸ்டெப் இருக்கணும். அந்த ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சுன்னா சரியாகும். இல்லைன்னு சொன்னா forever சார் சொல்ற மாதிரி காயம் ஆயிடுச்சுன்னா அந்த காயம் பெரிய காயமாகி அது பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ வேற டாபிக் ஏன்னா இங்க வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இப்ப வந்திருக்கிற பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களும் தலைமை ஆசிரியர்களும் அவங்க வியூஸ் சொன்னாங்கன்னா சுருக்கமா நம்ம வந்து சரி எப்படி அவங்க அடுத்து செயல்பட போறாங்கன்னு காலம் கடந்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப எந்தெந்த பள்ளி சார்ந்தோ நீங்க வந்திருக்கீங்க, யார் யாரு போய் என்ன செய்ய போறீங்க, வாட்ஸ் யுவர் கமிட்மெண்ட், உங்களோட கடப்பாடு என்ன, நீங்க என்ன திட்டத்தை இப்ப மனசுல வச்சிருக்கீங்க, வந்தோம் கேட்டோம் போனோம் அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சார் வாங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கணும் சார். நான் மைக் தேவையில்லை நினைக்கிறேன். சைஸ் வாய்ஸ் சட்டமும் பேசணுங்க. அது வந்து ஒரு பள்ளி பிரச்சனை தான் இருக்குல்ல. ஸோ ஒரு பள்ளி பிரச்சனை வந்து நம்ம சும்மா தீர்த்தலாம் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்க சொல்றீங்க பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தலைமை ஆசிரியர். ஸோ இது வந்து மூன்றாவது நபர் வந்து ஏன் நம்ம அறவாரியத்துக்கு வந்து அறவாரியத்தும் மூன்றாவது தேர்ட் பார்ட்டியை நம்ம வச்சுக்கிட்டு அறவாரியத்தோட நம்ம செய்யலாம். அறவாரியம் டாக்டர் முனியாண்டி இருக்காரு, அவர் இருக்காரு, நாங்க இருக்கிறோம். மேபி நம்ம மூலமா நம்ம போறதுக்கு முன்னால நமக்கு தெரியுமா எவ்ரி ஸ்கூல் ஷுட் ஹேவ் LPS. அதுக்கு வந்து சட்டத்திட்டத்தில் இடம் இருக்குங்க. சட்டத்திட்டம் நம்ம கைக்கு வந்துட்ட பிறகு நம்ம நல்ல மாதிரி பேசலாம். சார் இந்த பாருங்க சார், எல்லா பள்ளிக்கூடங்களும் வாரியம் அமைக்கணும் சார், சட்டத்திட்டம் சொல்லுங்க சார். நீங்க வந்து முடியாதுன்னு சொல்றீங்க, சட்டத்திட்டம் அமைக்கணும்னு சொல்லுங்க சார், கண்டிப்பா அமைச்சு ஆகணும் சார். அப்படி நல்ல மாதிரி பேசலாம் சார். அறவாரியத்துக்கு நம்ம போகலாம். தலைமை ஆசிரியர் மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னாங்கன்னா பின்னால் இருக்க எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் முனியாண்டி அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த புத்தகத்தை எல்லாரும் கொடுத்துட்டாருங்க சார். புக் காட்டுங்க சார். 28 பேர் இருக்குங்க. அது சட்டத்திட்டம் தெளிவா இருக்குங்க. எவ்ரி ஸ்கூல் ஷுட் ஹேவ் a board இருக்கு. அவர் வந்து அவர் முடியாதுன்னு சொல்றாருனாக்கா அவர் வந்து இஸ் ஃபைட்டிங் a losing battle. He is fighting a losing battle. ரொம்ப பெரிய பிரச்சனை. அவர் முடியாது சொல்ல முடியாதுங்க. சொன்னா அவர் முடியாது சொல்லலாம். ஆனா you end up in trouble. He knows very well that he will end up in trouble. சோ அப்ப வந்து மூன்றாவது நபரா இப்ப நம்ம தமிழ் அறவாரியத்தை நம்ம போலாம். டாக்டர் முனியாண்டி கூப்பிடலாம், நீங்களும் கூப்பிடலாம். நான் மாதிரி முன்னாள் தலைமை சொன்னா நல்ல பேசலாம் சார். இது சார் கண்டிப்பா நீங்க செய்யணும் சார். முடியாது சொல்ல முடியாது சார். நம்ம உணவு வைக்கலாம் பாருங்க, நல்ல மாதிரி உணவு வைக்கலாம். அப்புறம் வந்து மற்ற வழிகளை பார்க்கலாம். சாரி அதுக்கு முன்னாடிங்க இப்போ வந்திருக்கும் நம்ம அமைச்சிடுவோம் சார். அமைச்சிட்டு இந்த இடத்துலலாம் இந்த அமைப்புகள் பள்ளிக்கோ தலைமை ஆசிரியருக்கோ எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத வந்து நிரூபிப்போம். அதன் பிறகு அந்த பள்ளியை ஃபவுண்டேஷனை வைத்து அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட பேசி இங்கெல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லாமல் இருக்கு, இவங்கெல்லாம் பள்ளிக்கு ஆதரவாக இருக்காங்க, நாமளும் அமைப்புமே அப்படின்னு அவங்கள அணுகி பார்ப்போம். தவறு இல்லை. என்ன இங்கே 6 மாதத்தில் அமைக்கிறது அந்த 1 வருஷம் கழிச்சு அங்கே அமைக்க போகிறோம். கொஞ்சம் கால தாமதமாகும். இருந்தாலும் வந்து நம்மளுடைய அவர் சொன்ன மாதிரி அணுகுமுறையில் ஒரு சுகமான உறவு வேணுங்கிறதுக்காக இது அமைக்கிட்டு அதற்கு பிறகு அங்கே போவோம். சரிங்க. அடிமையில் அடி வைத்தால் அந்நியம் நல்லது. 1 வருஷத்துல என்னோட ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்க்கணும். நான் எல்லாம் இனிமேல் தான் பார்க்க. நான் வந்து முரண்பாடா எதிர்மறையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். ஆனா எப்பயாவது ஒரு சமயத்துல சலிச்சுவாங்க ஸ்டேட்மெண்ட். நாங்க இவ்வளவு செய்துட்டு இருக்கிறோம், இன்னும் போதிய அளவு தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முனைப்பு காட்டவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றது. அவ்வளவுதான் மேக்சிமம் நான் சொல்லுவேன். ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. ஏன்னா மிஸ்டர் முருகன் சொன்னதுபடி முதல்ல போய் கன்ஃபர்ம் பண்ணிட்டு அந்த முகச்சுழிப்பு வந்துட்டு ஒரு விருப்பத்தன்மை வந்துச்சுன்னா அந்த வார்டு இருக்கு இல்லையா, அந்த இது சுவரை உடைக்கிறதுக்கு 2-3 வருஷம் பிடிக்கும். ஆக அந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியம்.